தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண்ட சித்தம் ஜானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரமாம்பதானம் கலிகதேவம் காட்சிமந்தி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு பெரியவாளே தேவார டாக்டரை எனக்கு காட்டினார். பெரியவாளே தேவார டாக்டரை எனக்கு காட்டினார். இன்றைக்கி குருவாரமாக இருக்குது. இது என்னோடய சொந்த அனுபவம். நம்ம 28 ஆகஸ்ட் 2025 அன்றைக்கி எபிசோடு 1823 என் கண்ணுக்குள்ளே இருக்கிறது பெரியவாதானே அப்படின்னு ஒரு டைட்டிலில் நான் எனது வலது கண்ணில் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தது. அது எப்படி பெரியவா தீர்த்து வச்சாங்கிறத பார்த்தோம். இந்த தடவை பெரியவா வேறு மாதிரியான ஒரு திருவிளையாடல் பண்ணியிருக்கா. நீங்கள் டைட்டிலை கவனிக்கணும். என் கண்ணுக்குள்ளே இருக்கிறது பெரியவாதானேன்னா அது ஏதோ ஒரு திமிரில் சொன்ன மாதிரி எடுத்துக்கக்கூடாது. பெரியவானா ஒரு திருவிளையாடல் பண்ணி பார்த்துருக்காரு. இது எப்படி அவன் சொல்கிறான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு. இது 7th மார்ச் 2026 7th மார்ச் சாட்டர்டே. அதுலேருந்து எனக்கு திடீர்னு வலது கண்ணை தான் சரி பண்ணிட்டார் பெரியவா. ஆக்சுவலாக நல்லா இருந்தது தான், அது போய் திருப்பி சரியாகிடுது. இப்போ என்ன பண்ணார், இடது கண்ணை பார்வையை குறைச்சிட்டார். திடீர்னு மங்களாயிடுது. அன்றைக்கி கர்த்தால எழுந்தபோது 50%ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன், அது தெரியாது, அளவுக்கு குறைஞ்சி போச்சு. இது வலது கண் நல்லா இருக்குது, அதான் பெரியவா சரி பண்ணிட்டார். இது போயிட்டே இருந்தது. அதாவது இது 7th மார்ச் ஆச்சு, 15 மார்ச் வரைக்கும் போயிட்டே இருந்தது. இது பெரியவாளை நான் போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருப்பேன், அது விட மாட்டேன். பெரியவாளை போட்டு சரி பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். அது நம்மளுடைய இது, வேறு வழி கிடையாது, நம்ம அப்படி தான் இருப்போம். 15 மார்ச் அன்றைக்கி யூடியூப்பில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் நான், வீடியோ. பொன்னார் மேனியனுடன் பொன்னான நாட்கள் அப்படின்னு. இது தேவார டாக்டர் சுப்பிரமணியம் அவருடைய ஒரு ஸ்பீச் ஒன்று, அது வீடியோ ஒன்று, பெரிய வீடியோ, அதை பார்த்தேன். அதில் அவர் நிறைய விஷயங்களை சொன்னார். கேட்டுண்டா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பின்னாடி வரும் இல்லை. ஏன்னா அதனால் வந்ததை நான் உடனே சொன்னோன்றதுக்காக அந்த அனுபவத்தை உடனே போடுறேன். அவர் எப்படி இதில் கனெக்ட் ஆனார் இந்த என்னோடய அனுபவத்தில். அதில் அவரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நம்பர் கூட கொடுத்துருந்தது. அதை நான் காண்டாக்ட் பண்ணபோது தேவர டாக்டரோட ஒய்ஃபு ஸ்ரீமதி உமா அப்படிங்கிறவா அவகிட்ட என்னுடைய பிரச்சனை சொன்னேன். இந்த மாதிரி இடது கண்ணில் திடீர்னு குறைஞ்சி கொடுத்து, முன்னாடி இது மாதிரி வலது கண்ணில் இருந்தது பெரியவா சரியாக்கினா, ஆனால் இந்த இடது கண்ணில் ப்ராப்ளம் வந்துருக்கு அப்படின்னு சொன்னேன். அவள் சொன்னால், நீங்கள் ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே, அப்புறம் மீளா அடிமை உமாக்கே, இந்த மாதிரி தேவாரங்கள் இருக்குல்ல, அதை பாராயணம் பண்ணுவா சரியாயிடும் அப்படின்னா. அப்புறம் நான் சொன்னேன், இந்த வலது கையில் கொஞ்சம் ராத்திரியில் எப்பயாவது நம்பனஸ் மாதிரி வருது அப்படின்னு. அதெல்லாம் வயசானவர்களுக்கு நிறைய பேருக்கு வருது, அதெல்லாம் ஒன்றும் சரியாயிடும், அதே அப்படியே விட்டுருங்க அப்படின்னா. அப்புறம் நான் அவகிட்ட சரின்னு சொல்லிவிட்டு அவள் சொன்ன அந்த 2 இதுக்கும் அந்த ஒரு தேவாரத்தை சொல்லலை, அதுக்கு 11 தேவாரம் தான் சேர்ந்து தான் அது அந்த ஒன்று நடுவில் வருது. அது இல்லை ஆரம்பிக்கிறது அந்த 11 அது சேர்த்து 22 அதை நான் பாராயணம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 2 தடவை, அவ்வளோதான் என்னால் முடியும். நான் மற்ற வேலைகள் இருக்கிறதுனால 2 தடவை பாராயணம் பண்ணேன். அப்புறம் டாக்டர்கிட்ட அன்றைக்கி நான் பேச முடியல, ஆனால் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன் அவருக்கு. அந்த டாக்டரோட ஃபோனில் தான் அவள் ஒய்ஃபை என்கிட்ட பேசினான். இருந்தாலும் அவருக்கு ஏதோ பிஸியாக இருந்திருக்கார் போல இருக்கு, அதனால் அவர் என்கிட்ட நான் பேச முடியல ஆகிடுது. இப்போ 29 மார்ச் ஆகிடுது. இப்போது 29 மார்ச் அன்றைக்கி சண்டே அன்றைக்கி என்னோடய ஒய்ஃப் ஏதோ பிரார்த்தனை பண்ணியிருக்கா, அந்த மயிலாப்பூரில் மாப்பிரிவா கோவிலுக்கு போய் 108 பிரதட்சணம் பண்ணணும்னு. எனக்கு இந்த இடது கண் ப்ராப்ளம் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, சரியானால் தான் போய் நம்ம பிரதட்சணம் பண்ணணுமா, நம்ம முதல்லையே போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்தேன். அன்றைக்கும் இன்னும் பெரிய அளவுக்கு பிரமாதமாக மாப்பிரிவாளை அங்கே பார்க்க முடியல, கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. பரவாயில்லன்னு வேண்டிட்டு வந்துட்டேன். அப்படியே போயிட்டே இருந்தது. அங்கேயும் பெரியவாளை மயிலாப்பூர்லேயும் தொந்தரவு பண்ணேன், இங்கேயும் இங்கே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன், அங்கேயும் பண்ணியிருந்தேன். அப்படியே ஓடிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம்
29 மார்ச் 2026 சண்டே அன்றைக்கி தான் நான் சொன்னேன் அந்த பிரதட்சணம் பண்ணேன் மயிலாப்பூரில், அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து மகாபிரிவில் ரொம்ப போட்டு இது பண்ணிகிட்டே இருந்தேன், எப்படியா சரி பண்ணுவேன். 5th ஏப்ரல் 2026 அன்றைக்கி மகாபிரிவா அனுஷம் வந்தது. கார்த்தால வழக்கமாக இப்போ நான் பண்ணுற மாதிரி தூங்கி இருந்த உடனே போய் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணுவேன். அங்கே அந்த விக்கிரகம், இந்த யானை மேலே பெரியவா இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் அவ்வளோ விசேஷமாக எனக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது, இன்றைக்கி அனுஷமாக இருக்குது, பெரியவா பூஜை பண்ணி முடிகிறதுக்குள்ளே பெரியவா சரி பண்ணிவிடுவார் அப்படின்னு நானே மனசில் சொல்லிட்டு நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது 100% சரியாக தெரிஞ்சுடுது. இடது கண் எங்கே பிரச்சனையோ அது சரியாகிடுது. இது வந்து சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அனுஷம் பூஜை முடிஞ்சுது. அனுஷ பூஜை முடிஞ்சு ஒரு 11 மணிக்கு மேலே 11:15 அது மாதிரி எடுத்து வாட்ஸ்அப் என்னுடைய மொபைல் எடுத்து பார்த்தா அதில் வந்து தேவார டாக்டர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் ஒரு ஆடியோ மெசேஜும் அனுப்பிச்சிருந்தார். அதாவது அவர் சொல்கிறார், நான் வந்து உங்கள் வாய்ஸ் மெசேஜையும் பார்த்தேன், நான் பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன், சரியாயிடும் உங்களுக்கு, நான் வந்து இதை கொஞ்சம் பார்க்குறதுக்கு லேட்டாக எடுத்து அவ்வளோதான் அப்படின்னு. அவர் ஒரு வேளை நான் அந்த கார்த்தால் எப்போ வந்து நான் பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது கண்ணு தெரிஞ்சுதோ அப்போ ஒரு வேளை அவர் பிரார்த்தனை பண்ணிட்டாரா, அதை நான் கேட்கலை, நடந்திருக்கலாம். பெரியவா இப்படி அனுகிரகம்லாம் தான் பண்ணுவார். அவர் அதில் எழுதியிருக்கார், சொல்லியிருக்கார் அந்த ஆடியோவில், உங்களுக்கு சரியாயிடும், நான் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து அந்த நம்பினஸ் நீங்கள் அதுக்கு வந்து திருஞான சம்பந்தரோட திருமருகள் அப்படிங்கிறது இருக்குது, அதில் சின்னதாக இருக்குது ஸ்டான்ஸாக, அது ஒரு 7-8 இருக்குது, நான் ஒரு 3 நன்னா இருக்குது இப்போ அதை கேட்குறதுக்கு சொல்கிறதுக்கு, அதை எடுத்துனேன். திருஞான சம்பந்தரோட திருமருகள் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவர் துணிவளர் திங்கள் அப்படிங்கிற தேவாரத்தையும் நீங்கள் வந்து அதை சொல்லுங்க இதுக்கு நம்பினஸ்க்கு அப்படின்னாரு, அதை ஒரு 11. அப்போ முன்னாடியே ஏற்கனவே 11 இந்த 11 அது ரெண்டும் ஐசைட்டுக்கு, இது வந்து நம்பினஸுக்கு 33 ஆயிரத்து 33 இது. அப்புறம் அந்த திருமருகளும் இது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு நாளைக்கு 2 தடவை நான் பாராயணம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு டைம் இல்லாமல் அப்படி ஓடின்னு இருக்கு, ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால. அதனால் பெரியவாக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணி அவர்கிட்டயே நான் உடனே இப்போ சொல்லி விஷயத்த சொன்னேன், இந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனையில் சரியாக எடுத்து அப்படின்னு. இல்லை பெரியவா எல்லாருக்கும் பக்தர்கள் எல்லாருக்கும் அவர் பார்த்து சரி பண்ணிவிடுவார்னு அவர் சொன்னார். பக்தர்கள் அவர் தான் இருக்கார், பெரியவாளே எல்லாத்தையும் பார்த்துட்டுருவா அப்படின்ற. ஏன்னா அவர் பெரியவாளோட எப்பேற்பட்ட ஒரு பக்தர், அவர் மூலமாக எனக்கு ஒன்று நடக்கணும்னு இருக்குது. அதனால் பெரியவா ஒரு திருவிளையாடலை பண்ணி அவர் மூலமே நடத்தி காமிச்சிருக்கார் அப்படின்னு தெரியுது. அதாவது ஒரு திருக்கால சந்தியானவந்தனம் பண்ணி அதில் வந்து சஹஸ்ர காயத்ரி திருக்காலமும் பண்ணி அதுக்கப்புறம் தேவாரங்களும் சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஸ்ரீருத்ரம் சமக்கம் இதெல்லாம் சொல்லி இது பண்ணிட்டு அனுஷ பூஜைலாம் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரியான ஒரு பேத்திக்காரனை பெரியவா வந்து விட்டுருவாளா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி திருவிளையாடுகள் பெரியவா பண்ணுவாள். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.